நான் எப்போ நினைப்பேன், நான் வந்து சொல்லுவேன், ஒரு கலைஞன் தான் எப்படி ஆகிறாங்க, ஒரு ரசிகனாக இருந்ததுக்கு அப்புறம் தான் கலைஞன் ஆகிறாங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த காலத்துலேருந்து சொல்லுவேன், ரொம்ப காலம் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற காலத்துலேருந்து சொல்லுவேன். குடியிருந்த கோயிலில் இந்த பேச்சு வரும்போது டைரக்டர் சங்கர் சொன்னார், விசு சொல்கிற பாயிண்ட் நல்லா இருக்குது, ரசிகன் ரசிகன். அதுலேருந்து தான் என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் உங்கள் ரசிகன் அந்த பாட்டு வந்து அந்த ரசிகன்ல ஆரம்பிச்சது தான். அப்போ ஒரு ரசிகன் தான் கலைஞர் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை டேஸ்ட் பண்ணி நம்ம அனுபவிச்சு அவங்களுக்கு கொடுக்கும்போது அது இன்னும் சந்தோஷம் கிடைக்கும். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா. அதனாலதான் நான் சொன்னேன், நலம் நலமையா பாட்டு நான் ரசிகன். அன்னைக்கு கூட நான் அந்த படம் ரிலீஸ் ஆகி பாட்டு ஹிட் ஆகும்போது நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. ஒரு நாள் நேரா பார்த்து எனக்கு நல்லா இருந்தது, அந்த சாங் நல்லா இருந்தது தேவான்னு சொன்னீங்க. அதாவது அதை விட சந்தோஷம் வேற என்ன.